இடத்திலே அமைதியாக பயபக்தியாக தியானத்தோடு கிறிஸ்தியனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அவருடைய சரீரத்துக்கு முன்பாக நாங்கள் இறை வார்த்தையை தியானித்து இந்த விழிப்புணர்வு ஜெபங்களை ஆரம்பிப்போம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை வாசித்து மற்றவர்களை தியானத்திலே வழி நடத்துங்கள். இது விரும்பிய நேரம் இடத்தை தரித்திருக்கலாம், தனியாக குடும்பமாக. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே தனித்திருந்தது போல நாங்களும் அவரோடு தனித்திருக்க அழைக்கப்பட்டோம். யாரும் சத்தம் போடாங்க, போக வேகமானாக்கள் இந்த தயவாக இதுவா மற்ற டிஸ்டர்ப் பண்ணாமல் தெளிவு போயிடலாம். இந்த இடத்துக்கு சொல்றது வந்து ஆல்டர் ஆஃப் ரெப்போஸ். இந்த இடத்துல கிறிஸ்து இயேசு வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆன்மீகத்தோடு இந்த இடத்துல எங்களுடைய ஜெபங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களா, சோமலாதாக்கள், பிள்ளைகள் எல்லாருடைய ஜெப கோரிக்கை கொண்டு வாங்க. இந்த இடத்துல இருக்கிற லெசன் சக்ரமன் நாளைக்கு உங்களுக்கு அந்த சங்கங்கள் உங்களுடைய வாசிப்பையும் அதே போல பாடல்கள் அந்த ஜெபங்களையும் எடுக்கலாம். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையும், தொடர்ந்து 42ஆம் வசனம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அன்னை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக விடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சி அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற்காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எங்கிருப்பதை நெருப்பால் சுட்டெறியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடுகளில் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்குகளை அனைத்து ஆண்பால் தலைமுறையையும் சாகடிப்பேன். எகிப்தின் செல்வங்கள் அனைத்தின் மீதும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. 42ஆம் வசனம். எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்தது போல ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. திரும்பி பார்க்க மாட்டேன்.
சங்கீதம் 112 வசனம் 1 முதல் 10 வரை. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமிக்கு அளவிற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலிருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் இருக்கும். அவன் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீதியும் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயப்படி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய தீயுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினாலே பயப்படுகிறான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இடனாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுகளை காண்பித்தும் பயப்படாதிருப்பான். வாரி இதைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் கொண்டு மகிமையாயிருந்தது. துன்மார்க்கன் அதைக் கண்டு மனமடிவாகி தன் கற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அல்ல. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். உடன்படிக்கையின் கடவுளே, ஆபிரகாமை தமது பெற்றோரின் தந்தையாக கருதும் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், ஜூஸ்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கும். உம்மை அறியாதவர்களையும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இருக்கிறார் எனும் நம்பிக்கையை மறுப்போரையும் நீர் மறக்க வேண்டாம். தப்பெண்ணம், மடமை, வெறுப்புணர்ச்சி என்பவற்றிலிருந்து அனைவரையும் விடுவியும். உமது படைப்புகள் அனைத்தும் அன்பில் இணைந்து வாழும். உமது ஆட்சி விரைவில் வரட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். வாசிக்கப்பட வேண்டிய வேதபாடம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று பிராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும்பொழுது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இதுவே ஆண்டவருடைய வார்த்தை.
அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே துதியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் போற்றிருக்கப்பட கடவுள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவது. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி நம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுவார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிகாரிகளோடும் உட்கார பண்ணுவார். அழகியே சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாகி வீட்டிலே குடியிருக்கப்படும். மன்றாடுவோமாக. அருளும் அறிவும் நிறைந்த கடவுளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு, பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்பவற்றை நினைவாக உமது திருச்சபைக்கு அப்பமும் காய்ச்சல் பழச்சாரும் கொண்ட திருவிருந்தை நீர் ஏற்படுத்தினீர். எம்மை எடுத்து புனிதப்படுத்தி உடைத்து பகிர்ந்தீர். உமது திருவருளும் நிறை அன்பையும் பிறருக்கு வழங்கும் கருவிகளாக எம்மை மாற்றியது. கிறிஸ்துவின் பேரன்பின் அடையாளமாக இதை கொண்டாடும் நாங்கள் எங்கள் வாழ்வில் அந்த விடுதலைகளின் விளைவுகளை கனிகளை காட்ட அருள் செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகும்படியான நம்முடைய வேலை வந்ததை அறிந்து நாம் உலகத்தில் இருக்கிற நம்முடையவர்களுக்கு அன்பு வைத்தபடியே முடிவு பணியாகவும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனான யூதாஸ்காரியோ அவரை காட்டிக்கொள்ளும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் நம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் கொடுத்தார் என்பதை நாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனுக்கு போகிறதையும் அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் நாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவின் இடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவன் பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவனை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவன் பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் வந்து பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் போல கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, முடிஞ்சினவன் தன் கால்களை மாத்திரமே கழுவ வேண்டியதாய் இருக்கிறான், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான், நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகியும் எல்லாரும் அல்ல என்றார். நம்மை காட்டிக் கொடுக்கிறவனையான அவர் அறிந்தபடினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு நம்முடைய வஸ்திரங்களை தடுத்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதவர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரி, நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினர் என்றானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவுள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவனாக அனுப்பப்பட்டவன். தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆயினும் வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிக்காலை தூக்கினான். அது நடக்கும் போது நானே அவன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவரின் திருவாக்கு. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்தமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலிலே நீ விலகி ஓடுவதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளை நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அது அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றினார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அருள்மிகு கடவுளே, மேசியா இயேசு கிறிஸ்து தமது துண்டை கட்டிக்கொண்டு சீடர்களின் பாதங்களை கழுவினார். கிறிஸ்து அனைவருக்கும் பணியாளராக தம் வாழ்வை நீந்தது போல நாம் பணியாளர்களாக வாழ அருள்தார். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இவைகளை சொல்ல கேட்டு ஆவியை கலந்து உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொள்வான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறான் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் பூந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடைய சொன்னதின் கருத்தை வந்திருந்தவர்கள் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவர்களை கொள்ளும்படிக்காவது கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடைய சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தமிழில் மகிமைப்படுத்துவார்.
சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களை கூறியிருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களோடு சொல்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதிவிதமாக, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதிவிதமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் போகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவரின் வார்த்தை. பரம்பரை நாங்கள் இந்த திருமறை வாசகங்களை கேட்கிற பொழுதும், பாடல்களுக்கு செய்மடுக்கிற பொழுதும், சுபங்களிலே பங்கெடுக்கிற பொழுதும் உங்களுக்கு ஆண்டவர் ஆவியானவர் தேவதர்மாதியின் நீங்கள் இங்கே வந்து ஜெபிக்கலாம், அல்லது நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து பொதுவான அன்றாட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். வசனங்கள் உங்களுடைய காதுகளை இருக்கிற பொழுது, உங்கள் உள்ளங்களை கொடுக்கிற பொழுது ஆவியானவர் கொடுக்கலாம் என்ன காரியங்களுக்காக மன்றாடும்படி ஜெபிக்கும்படி இருக்கிறாரோ அந்த காரியங்களுக்காக நீங்கள் இந்த இடத்தை ஜெபத்திற்காக பாதிக்கலாம். அதை நாங்கள் நீங்கள் வைத்துக் கொள்வோம். எங்களுக்கன்று ஆண்டவரே எங்களுக்கன்று ஆட்சியை உன் பேருக்கே உரித்தாகும். உன் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உனக்கே உரித்தாகும். அவர்களுடைய கடவுள் எங்கே என்ற பேர் என்னவர் வினவது ஏன்? நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். நம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகளில்
கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை நுகர்வதில்லை. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போல் அவர். கிறிஸ்தியரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கிடைக்கும் அவர். ஆரோன் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கிடைக்கும் அவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரை அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கிடைக்கும் அவர். ஆண்டவர் தம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ரேல் குடும்பத்திற்கும் ஆசி வழங்குவார், ஆரோன் குடும்பத்தாருக்கும் ஆசி வழங்குவார். நமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார், பெரியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார். ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக செய்வார், உங்கள் பிள்ளைகளில் வளர் செய்வார். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. பின்னே மண்ணின் ஒருவருக்கு ஆண்டவரை, விண்ணகமும் ஆண்டவருடையது, மன்னகத்தையோ அவர் மாநிலம் பணிந்துள்ளார். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை, அவனோரை விட்டு இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை. நாமும் ஆண்டவரை வாழ்த்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஒரே பேரான இயேசு கிறிஸ்து தனக்கு எதிராக பிறர் தமது பாவங்களை சாதங்களை உயர்த்தவும் காட்டிக் கொடுக்கவும் மறுதளிக்கவும் கசேரி வழங்கவும் அனுமதிக்க அன்பின் சட்டத்தை கடைசாய் நாம் ஒருவர் அன்பு செலுத்தி அருள்வார். புதிய கட்டளையாக அன்பு வழி நடக்கும் கிறிஸ்துவுக்காக துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்கவும் வெளிப்பட உள்ள மாட்சியை நம்பிக்கையுடன் வாழவும் அருள்வார். ஆண்டவர் கிறிஸ்துவின் வந்தார். தேவன வார்த்தை யார் சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் தாழ்வான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தப்பட்ட தேவாலயங்களுக்கு இந்த மாநிலங்களை போதவர்கள் இன்னும் ஆண்டவரை ஊக்கத்தோடு வாஞ்சோடு வந்திருக்குமான விசுவாசிகளோடு ஒருபோதும் அல்லாத ஆண்டவரை இந்த நேரத்தை எங்களுக்கு ஆயுதப்படுத்த கிருபை காமிச்சு அன்பும் இரக்கமான ஒழுக்கம் நீடிய சார்ந்த இதாக்குமான கத்ரா இயேசுக்கு நாமத்தை கொண்டே உள்ளத்தில் ஆழத்தில் நான் ஜெபத்தை அறிவிக்கிறேன் சுவாமி. உலகபுரமான சிந்தனைகள் இல்லாதபடியானது இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையே எங்கள் ஒவ்வொரு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த ஆராதனை ஒவ்வொரு சமாதான சந்தோஷம் என்ன நோக்கத்தோடு நடந்து வந்தால் அது நிறைவேற்றார். நிச்சயமாக எங்களுக்குள்ள ஜீவனை கொடுத்தவர்களாக எங்களுக்காக மறித்தும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்களோடு ஜீவிக்கிறார் விசுவாசத்தோடு நாங்கள் எங்களை தீர்மானங்களாகும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த இடத்துல வந்தவங்க மூப்பர்கள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள் எவ்வளோ காட்டுவோம் நாமத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தன் நேரத்தை காலத்தை ஊக்குவித்தார்கள். அந்த பெற்றோர்களுக்காக விசேஷமான இந்த வேலையிலான உலகம் பூராவுள்ள திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனையோ பாடுகள் வேதனை மத்தியில், இடையூறுகள் மத்தியில் தேவாலயங்கள் இணைக்கப்படுகிறதா, ஊழியக்காரர்களுக்கான விரோதமாக ஆண்டவரை மதத்தினர் ஆண்டவரை செய்யும் காரியங்களில் ஆண்டவரை நான் செய்திகளை கேட்கிறேன். கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே, கிறிஸ்துவை இறங்கும் என்று மக்களுக்கு விசேஷமாக இலங்கை தேசத்தில் நடக்கும் ஒவ்வொரு திருச்சபையும் எங்களை அமெரிக்கா சபைக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, உங்கள் நாமத்தை போன்ற ஒவ்வொரு சபையிலும் தேவ பணியை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஊழியர்கள் தங்கள் பாதையில் இருக்கிற கஷ்டங்களாக போராட்டம் எதிர்ப்புகள் இவையெல்லாம் சந்தித்தாண்டவரை எல்லாவற்றையும் இதயத்தில் ஆண்டவரை வைத்துக் கொண்டு தங்கள் ஊழியத்தை ஆண்டவரை
சபை மக்கள் மத்தியில் தாழ்மையோடு அன்போடு நடக்கத்தக்கதான உள்ளத்தை கொடுத்து போதர்களை நீ தாங்கி பலப்படுத்தினே. நீ என்னிலும் வார்த்தை உன்னிலே இருக்குமேனால் நீ கேட்கிறேன் தற்போது செய்யப்பட்டு சொல்லுவாங்க. என்னை வலுவாதபடி காக்கும் தமது மாற்றப்பட சன்னிதானத்தில் மாசத்தில் நான் இருந்த வல்லவராய் கிறிஸ்துவே இந்த சபையை திருச்சபையை ஒவ்வொரு பேசுவாங்க. கிறிஸ்து நாராயண ஒருபோதும் இல்லாதபடி பலவிதமான ஜெபங்களான பாட்டுகளான ஜெபங்கள் இவன் நிச்சயமாக இந்த உபவாச நாட்கள் முடிந்தவுடன் ஒரு பெரிய எழுப்புதலை நீ நாங்கள் நிச்சயமாக கிறிஸ்து நாதான ஒரு சாட்சியாக இந்த ஊழியக்காரர்களுக்கு முயற்சிகளால் திட்டங்கள் தீர்மானங்கள் அவருக்கான அவரை சபையாக ஒத்துழைத்தார்கள். அவரை பலப்படுத்துமாறு சோர்ந்து போகவில்லை. நான் சபையாரே நான் தைரியப்படுத்தி பல ஆலோசனைகளை கொடுத்தார்கள். அவருடைய காரியத்துக்காக அவர் சோர்ந்து போகவில்லை. அவருக்கு பார்த்தோடு கேட்கிறார். நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். ராஜ்யத்தை கட்டியிருப்பதே அவர் நோக்கமாக. ஆகையினால் எந்த விதமான குரோதம் இல்லாத பிரிவினைகளை கொண்டு வராது எதிர்ப்புகளை அனுமதி அவர் குற்றச்சாட்டுகளை சாட்டாத தேவன் தாமே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு சபையும் சென்ற 47 சபைகளுக்கானவரே உருவான காரியத்தில் அவர் கீழே இருக்க ஊழியக்காரர்கள் அந்த பிரதமர் உருவான தாங்கி அவர் குறைகள் என்னென்ன தேவைப்படுகிறது என்று ஆராய்ந்து அறிந்து அவரோடு சம்பாஷித்தார்கள். பல காரியங்களை செய்யும்படியாக குருவானதே ஆனவர் அந்த ஞானத்தினால் ஊற்றும்படியாக மாலை இந்த நாளில் நாளை தினத்திலும் ஆண்டவரே போதர் பல திட்டங்களை தீர்மானங்கள் எடுத்திருக்கிற இந்த வேலையில் எல்லாம் ஆண்டவர் சமாதானத்தை தருகிறோம். எங்களை ஒவ்வொரு வழியில் தீர்மானங்கள் நடத்துகிறோம். ஐயா கிறிஸ்துவே நாளை ஆண்டவரே இந்த புதிய விழிப்புணர்வு ஆராதனைக்காக செய்யப்பட ஆயத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து மற்ற சபைகளுக்கு ஒரு சாட்சி உள்ள சபையாக மாற்ற நாளே ஆண்டவரே அதற்காக பங்கு கொள்ளும் ஒவ்வொரு சபையாக உள்ளத்தில் ஆழ்ந்து உண்மையோடு வாஞ்சியோடு மாற்றவர் வந்து அந்த ஆராதனை சீரு சிறப்பாக நடந்த தேவன் தாமே அந்த இறக்கம் குடும்பம் இருந்தவரே இவர்களை தாங்கி இந்த சபை ஒப்பு கொடுக்கிறார். பாவியாய் என்ன கிருபையாய் நாய்க்கான ஜெபித்தது போலானவரே விசேஷமாக போதர்கள் எனக்கு யார் உதவிக்கு இல்லை என்று சொல்லாத அவர் தாங்கக்கூடிய கனவு கூட்டம் என்னோட இருக்கிறது என்றால் தைரியத்தோடு எதிர்காலத்தை அவர் சந்தித்தார். தேவன் தாமே அவரை தாங்கி வளர்த்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் ரட்சகமா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை கொண்டு வேண்டி நிற்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோம், வழியையும் நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனாலும் பிதாவினிடத்திற்கு வரான். என்னை அறிந்திருந்தால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்து அவரை கண்டிருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதா
பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உன்னுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தம் என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறதுபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது தேவனுடைய அருள்வார். தேவகுமாரா கேட்கிறதா என் ஞான கீதம் கேட்கிறதா ஏமிகள் திறந்து உங்கள் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா என்னை மட்டும் பார்க்கிறதா தேவகுமாரன் கேட்கிறதா என் ஞான கீதம் கேட்கிறதா உன்னை காவிரி கொடுத்தார் உன்னை பார் ஒளி கொடுத்தார் பயணம் பலி கொடுத்தார் பாதை எங்கும் ஒளி கொடுத்தாய் உன்னை காவிரி கொடுத்தார் உன்னை பார் ஒளி கொடுத்தார் பயணம் பலி கொடுத்தாய் பாதை எங்கும் ஒளி கொடுத்தாய் உண்மை நினைக்க உருகிவிட்டேன் என்னை உமக்கே கொடுத்து விட்டேன் என்னை நினைக்க உருகிவிட்டேன் என்னை உமக்கே கொடுத்து விட்டேன் உமக்கே என்னை கொடுத்து விட்டேன் உமக்கே என்னை கொடுத்து விட்டேன் தேவகுமாரா கேட்கிறதா என் ஞான கீதம் கேட்கிறதா கண்ணீர் வெள்ளம் வருகிறது கர்த்தர் பாடுகிறது என்னை போல ஆலயத்தில் மெழுகுவாத்தியும் அழுகிறது கண்ணீர் வெள்ளம் வருகிறது கர்த்தர் பாடுகிறது என்னை போல ஆலயத்தில் மெழுகுவாத்தியும் அழுகிறது உம்மை நினைத்தே உருகிவிட்டேன் என்னை உமக்கே கொடுத்து விட்டேன் உன்னை நினைத்தே உருகிவிட்டேன் என்னை உமக்கே கொடுத்து விட்டேன் உமக்கே என்னை கொடுத்து விட்டேன்
கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா? என்னை மட்டும் பார்க்கிறதா? தேவகுமாரா கேட்கிறதா? என் ஞான கீதம் கேட்கிறதா? நூற்றி 16 சங்கீதம் 1 வசனம் முதல் 7 வசனம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரை அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்கிறேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள வெளிச்சங்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவேன் என்று கேட்கிறேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன ஒழுக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்மாவை கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இறைபாதலுக்கு திரும்பு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அன்பின் கடவுளே, வலி வாய்மை வாழ்வு ஆகியவர்களுக்கு மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவே, ஒருவரில் ஒருவர் அன்பு செய்ய உமது கட்டளைகளை செவிமடுத்து வாழ சிலுவை வழி நடக்க எமக்கு அருள்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். இன்றைய தினம் வாசிக்கப்பட வேண்டிய பாடம் யோவான் 14 அதிகாரம் 15 வசனம் முதல் 31 வசனம். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரை உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து யூதாசு அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மறந்த வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வதற்கு
பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகத்தின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். இழந்திருங்கள், இங்கிருந்து போவோம். இது ஆண்டவரின் திருவாக்கு. சங்கீதம் 114 8ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுகளுக்கும் தப்புவித்தேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடந்தேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகவும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்தினேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருட்களை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்தினேன். கர்த்தருடைய பரிசுத்த வான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன். நான் உமது அடியாரும் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும்
கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. மன்றாடுவோமாக. அருள்மிகு கடவுளே, உமது திருவுளமே உமது மனை நிறைவு. எல்லாருடைய இருதயங்களையும் உமது திருமுகம் நோக்கி திரும்பியது. உலகமெங்கும் உமது ஆவின் உண்மையினால் நீதியினால் அமைதியை உமது ஒரே பேரானவரின் வல்லமையின் ஊடாக உருவாக்கி எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். வாசிக்க வேண்டிய திருப்பாடல் யோவான் 15ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 17 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரர் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படித்து உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இது ஆண்டவருடைய திருவார்த்தை. கண்கள் கலங்கிடுதே
உம்மை போல் மாற்றிட வேண்டும் ஜீவனை தந்தீரன்றோ எங்களை தரை மட்டும் தாழ்ந்து நீரோ தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. முதலாம் சங்கீதம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றுக்கும் உள்ளது. அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய கடவுளே, கெத்சமனே தோட்டத்தில் துயிலும் வேளை பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை உமது ஒரே பெயரானவர் அழைத்தார். பணிவு, அன்பு, மகிழ்ச்சி கொண்ட வாழ்வை நாங்கள் வாழ்ந்து சிலுவை வரை வாழ எனக்கு அருள் தாரும். குருத்துவ பணிக்கும் துறவு பணிக்கும் பலரை அழைத்தருளும். நாங்களும் அவர்களும் விழிப்புடன் பிரார்த்திப்பதன் மூலம் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மாற்றிய காந்தியை உலகில் பரப்ப செய்யும். எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். 15ஆம் அதிகாரம் 18 முதல் 16ஆம் அதிகாரம் 4 வரை. உலகு சீரரை வெறுத்த. உலகு உங்களை வெறுக்கின்றது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகம் சார்ந்தவர்களாய் இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலையினை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவனை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நான் வந்து அவர்களிடம் பேசியில்லாவிட்டால் அவர்களுக்கு பாவம் இராது. ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் பாவத்துக்கு சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை. என்னை வெறுப்போர் என் தந்தையையும் வெறுக்கின்றனர். வேறு யாரும் செய்திராத செயல்களை நான் அவர்களிடையே செய்யவில்லை என்றால் அவர்களுக்கும் பாவம் இராது. ஆனால் இப்போது அவர்கள் என்னையும் என் தந்தையையும் கண்டு வெறுத்தார்கள். காரணமின்றி என்னை வெறுத்தார்கள் என்று அவர்களுடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. இவ்வாறு நிறைவேறிற்று. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்துவார். தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கமாக என்னோடு இருந்து வருகிறீர்கள். 16:1-4. நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுது கை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொள்ளுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக இன்னும் காலமும் வருகிறது. தந்தையை என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இதை பற்றி முன்பே சொன்னதை நீங்கள்
நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். இது ஆண்டவருடைய கல்வாரியன்றே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் வென்றி எனக்காயே நின்றி. தாகம் தாகம் வென்றி எனக்காயே நின்றி. பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பலியானி. பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் முருகுதையா. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் முருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனுமே. மனிதர்கள் மூழ்கனுமே எல்லாம் மறுரூபமாகனுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 118 1 முதல் 9 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக.
அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டது, விசாலத்திலே கேட்டார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிதா குமாரன் கர்த்தாருக்கு விடுதலைக்கும் கடவுளே, பேர் பெற்ற மெஸ்ஸியா, நியாயமின்றி கைதாக்கப்பட்டு காரில் கொல்லப்பட்டார். மகிழ்வுடனும் அச்சுறுதியுடனும் தற்கால துன்பங்களை ஏற்றி கிறிஸ்து மூலம் வெளிப்பட உள்ள மாட்சியை உறுதியோடு நோக்க உமக்கு அருள்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக யோவான் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடக்கம் 24ஆம் வசனம் வரை. அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடன் கூட இருந்தபடியால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்புவதற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவரும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவரால் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்து அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தில் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்தும் நிறுத்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேட்கப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிழ்ப்படுத்துவார். பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவிற்கு போகிறபடியினாலே கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர், நான் பிதாவிற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்மளுடைய சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதும் அன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதே இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரியானவளுக்கு பிரவச காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளையை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையார். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில்
ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இது நமது ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் நரகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் நரகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமன் சிலுவையிலே பலியாடின் பாவியுனக்காய், பரிகாச சின்னமன் சிலுவையிலே பலியாடின் பாவியுனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவம் பாரா பரிசுத்தனாய், பாவியில் உன்னை அழைக்கின்றேன் பார், பாவம் பாரா பரிசுத்தனாய், பாவியில் உன்னை அழைக்கின்றேன் பார், உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்று பாதம் கண்ணில் இளைப்பாரவார், உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்று பாதம் கண்ணில் இளைப்பாரவார், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாரியே உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாரியே உன்னை இழந்ததினால், ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. சங்கீதம் 118 10-19. எல்லா ஜாதியாரும் என்னை வரைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளே பட்டின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் விலனும்
என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தார் என்பதை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். பிதாவுக்குமான சுபஸ்தாவுக்கு மகிமையுண்டாவதாக. ஜெபம் செய்வோம். பரிபூர்வ கடவுளே, தூய ஆவியாராலும் ஒரு சக்தியினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அருட்பொழிவு செய்து ஒரு ஆசிகளை மண்குலம் மீது பொழிந்தீர். திருச்சபைகளையும் குருக்களையும் அதே தூய ஆவியாரால் அருட்பொழிவு செய்தீர். கிறிஸ்துவின் துன்பங்களிலும் வெற்றியிலும் பங்கு கொள்ளும் இவர்கள் ஒரு விடுதலை நற்செய்திக்கு சார்பான அருட்பொழிவு மூலம் திருவார்வை பெறட்டும். இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடல் யோவான் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் வரை. இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே எழுதிக் கொண்டிருக்கும் உங்களுக்காக பிதாவை நான் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திற்கு புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியால் பிதாதாவே உங்களை நேசிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீ உவமையாய் பேசாமல் வெளிப்படையாக பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். ஒருவன் உண்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீ தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதித்துரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் இதனொன்று அவனவன் தன் தனிடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனிக்கிறேன். பிதா என்னுடைய கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொழுது இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அதிகாரம் 18. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, இதா வேலை வந்தது. நீ உம்முடைய குமாரனுக்கு தந்தவர்களை யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் படியே உம்முடைய குமாரன் உண்மை மகிமைப்படுத்தும் படித்து நீர் உம்முடைய குமாரனை கைவிடுவார். ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே முக்கிய ஜீவன். பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகியிருக்கிறதற்கு முன்னே உம்மிடத்தில் உனக்கு உண்டாகியிருக்கின்ற மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தி நீர் உலகத்தில் திருத்தெடுத்து எனக்கு தந்த மனுஷனுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தி அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள்.
நீ எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்தேன். நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்தார். நான் அவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டுக் கொள்கிறேன். நான் இனி உலகத்தினேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உலகத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கிறேன். அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் விட்டு போரானே அல்லாமல் அவர்களின் ஒருவனும் விட்டு போகும். இது தேவனின் திருவாக்கு. God.
இதற்கு பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கற்கிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவுள். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ண. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலிபீடத்தில் கொம்புகளில் கயிறு. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மன்றாடுவோமாக. வல்லமை மிகு கடவுளே, திருமுழுக்கில் எம்மை உம்முடைய வழிகளாய் தந்தெடுத்தி நாங்கள் உம்மை உண்மையோடும் உள்ளார்ந்த ரீதியிலும் வழிபட எம்மில் உறையும் ஆவியின் அனலும் உடலையும் உள்ளத்தையும் புதுப்பியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். தூய மத்திய செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனங்கள். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழிக்கிறீர்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் பெற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கப்படி செய்யும். ஆகினமே சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்திலே வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாக வந்து என்னுடைய கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆதி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்படி மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகிய உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமாய் இருந்தன. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலே வந்து, இனி நித்திரை பண்ணுங்கள், இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய இளைஞர்கள் போகும் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தார். அவருடைய கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பினர்களான ஜனங்கள் பட்டயங்களை தடிகளை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை யுத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவிடத்திலே வந்து, ரவி வாழ்க என்று சொல்லி அவரை யுத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதல வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதை உடையிலே போல். பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது பிதாவை எண்ணிக் கொண்டால்
அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை எடுத்து அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லணை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களை தடிகளை எடுத்துக் கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தை உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இரண்டு கருத்துக்களை பற்றி சிந்தனைக்காக வைக்கிறேன். யூதாஸ் 50வது வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறாய் என்று தான் சொல்றார். வந்தது யூதாஸ். ஆண்டவர் யூதாஸ் என்று யூதாஸ் ஏன் வந்திருக்கிறாய் என்று சொல்லவில்லை. அந்த இடத்துல நண்பனே சிநேகிதனேன்னு சொல்றார். காட்டிக் கொடுக்கிற பிரியம் ஆண்டவர் இயேசு நண்பனாக ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவது, எல்லா நேரங்களையும் அவரோடு கொடுத்த பல ஜனங்கள் அவரை விட்டு அவருக்கு எதிராகவே புறப்பட்டு பட்டயங்களை சரிகளை கொண்டு வருகிறார்கள். 12 சீஷர்களும் பிரதான 3 சீஷர்களும் இந்த இடத்திலே அவரை விட்டு ஓடி போகின்றார்கள். ஆண்டவர் 1 மணி நேரமாக வைத்திருக்கக்கூடாது என்று